வணக்கம். நான் தான் புரோடா முனியண்டி பேசுகிறேன். எல்லாருக்கும் அறிமுகமான ஆள் நான். எங்கே இருக்கிறேன் அப்படின்னா சிம்பரான் பிராய் தெங்கா இங்கேருந்து தான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 4 விஷயம் அன்பான என் இனிய தமிழ் மக்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறது ஆசைப்பட்றேன். புதிய விஷயங்கள். 1வது விஷயம், நேற்று வந்து அரசாங்கம் வந்து அமுல்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா விஐபி ரேட் அப்புறம் ஃபிக்ஸ் ரேட், 2 ரேட் இருக்குது. அப்போ நம்ம வந்து சாய்ஸ் இருக்குது. விஐபி ரேட் அப்படின்னா ரொம்ப குறவாக இருக்கும், ஆனால் வருஷம் அது அப்படியே ஏறிக்கிட்டே போகும். ஃபிக்ஸ் ரேட்னால் 9 வருஷத்துக்கு அதை ஃபிக்ஸு. இதை பற்றி இன்னும் ஆழமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போதோ அல்லது லோன் அப்ளை பண்ணும் போதோ நீங்கள் பேங்க் ஆஃபீஸ் ரேட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுப்பாங்க. இது 1வது விஷயம். 2வது விஷயம், நேற்று வந்து அரசாங்கம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. 16 வயதுக்கு கீழே எந்த ஒரு மாணவர்களோ அல்லது குழந்தைகளோ உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட் திறக்க முடியாது. ஏன் நான் வந்து இதை ஆதரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கிறான், அவன் தோக்குறான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, ஆள் மனசத்தில் என்ன பதிஞ்சிருக்கோ, அறிந்தும் அறியாமல் என்னென்னலாம் பதியுதோ அதை வந்து வெளிப்படுத்துவது தான் நம்மளுடைய செயல். அதனால் இந்த குழந்தை பருவம் வந்து ரொம்ப பிஞ்சியான மனசு. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நினைப்பாங்க. அதனால் அரசாங்கம் கொண்டுட்டு வந்திருக்கிற திட்டம் வந்து ரொம்ப அருமையானது. 16 வயதுக்கு கீழே சோசியல் மீடியா அக்கௌண்ட் அவங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது, பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறதே போதுங்க அவங்களுக்கு. இது 2வது விஷயம். ஓகே, 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா 6 மாதம் ஆயிடுச்சுங்க, கடந்து போயிடுச்சு. உள்ளே வந்து தடுமாறுறேன், என்ன காடி வாங்கணும், எப்படி வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும், எப்பொழுது வாங்கணும்னு தெரியல அப்படின்னு தடுமாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சேலரி எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாரி என்ன காடி வாங்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1700 வெள்ளி உங்களுக்கு சேலரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அக்ஸியா வாங்கலாம். ஓகேங்களா? அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3000 வெள்ளிக்கு தாராளமாக அருஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது, அதை நீங்கள் வாங்கலாம். அத்திவா வாங்கலாம், பேஸா வாங்கலாமா, வாங்கலாம். எப்போ 2000 வெள்ளி சம்பளம் இருக்கணும். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும். அடுத்தது ஒன்று நான் பார்க்குறோம், ரொம்ப பேர் பார்க்குறேன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீத்தாஸ் பிரச்சனை, சிக்ரிஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. பிடிஎன் அதுவும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எந்த மாரி பேங்கில் அப்ளை பண்ணலான்ட்டு நான் இந்த 20 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களை நாடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். ஒரே ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஆழமாக நான் வந்து வலியுறுத்துகிறேன். காடி விற்கிறதுக்காக நான் பேசலைங்க. எல்லாரும் காடி வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி காடி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, தடுமாற்றமாக இருக்குது, யார்கிட்ட பேசணும்னு தெரில. என் இனிய மக்கள், தமிழ் மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள், உங்களுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் காடி வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் உறவினருக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ நீங்கள் வாங்குவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதனால் மாதம் 6 ஆயிடுச்சு, டிஸ்கவுண்ட்லாம் ஏராளமாக கொடுக்குறாங்க. புரோடுவா 20 வருஷம் மேல் நம்பர் 1 சேல்ஸாக மலேசியாவில் வந்து நடமாடி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்க வந்து குவாலிட்டி, 1வது குவாலிட்டி, ரீசேல் வேல்யூ, பெட்ரோல் சேஃபு, பார்க்கிங் சொன்னாங்க, ஏரோபைக் வண்டி, பேஜா மட்டும்தான் வந்து சிடான். ஓகே என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் தான் புரோடா முனியண்டி. பாய் பாய்.